மேல தூக்கி போட்டாலே அது கீழே தான் வந்து விழுது. ஆனா வானம் மட்டும் ஏன் கீழே வந்து விழ மாட்டேங்குதுன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மலாம் பூமியில இருக்கும்போது ஏன் பறக்க மாட்டோம், அதுவே ஏன் விண்வெளிக்கு போனா பறக்கிறோம்? அது எல்லாத்துக்குமே ரீசன் பார்த்தா கிராவிட்டி தான். அப்படிப்பட்ட கிராவிட்டி இல்லனா என்ன ஆகும்? கிராவிட்டி இல்லனா நம்ம மட்டும் தான் அஃபெக்ட் ஆவோமா? என்னெல்லாம் நடக்கும்னு பாப்போம். இந்த வீடியோல வெறும் கிராவிட்டி 5 செகண்ட்ஸ் இல்லனா என்ன ஆகும்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராவிட்டியை பத்தி அறிவியல் ஆராய்ச்சி பண்றவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம வாழற பூமி மட்டும் இல்ல, சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸும் கிராவிட்டி இருக்கிறதால தான் கரெக்டா அதனோட பாத்வேல ரொட்டேட் ஆகுது. கிராவிட்டி மட்டும் இல்லனா சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸும் பறக்க ஆரம்பிச்சிருக்கும், ஒன்னோட ஒண்ணு மோதவும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்மளோட ஹோல் அட்மாஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்றதே இந்த கிராவிட்டி தான். ஏன் நம்ம பிரீத் பண்றதுக்கான ரீசனும் இந்த கிராவிட்டி தான். அப்படி பார்த்தா இந்த கிராவிட்டிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஹோல் வேர்ல்டும் சுத்துறதும் அதனால தான். டே அண்ட் நைட் சேஞ்சஸ் நடக்கிறதும் சீசன் சேஞ்சஸ் நடக்கிறதும் இந்த கிராவிட்டியால தான். வேர்ல்டு 1 மணி நேரத்துல 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தும். அதுவே கிராவிட்டி இல்லனா இன்னும் வேகமா சுத்த ஸ்டார்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் பறக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். நம்ம மட்டும் இல்ல, போட், கார், பிளேன், அனிமல்ஸ், நம்ம யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே கூட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கோம். புயல் வரும்போது அடிக்கிற காத்தை விட 6 மடங்கு அதிகமா வீசும். அந்த புயல் காத்துல நம்ம 2.3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்க ஆரம்பிப்போம். நார்மலா காத்தடிக்கும் போதே டைரக்ஷன்லாம் இருக்காது, அதுலயும் இவ்வளவு ஸ்பீட்ல பறந்தா அவ்வளவுதான். எந்த டைரக்ஷன்ல நம்ம பறப்போம்னு சொல்லவே முடியாது. கிராவிட்டி இல்லனா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனும் கிடைக்காது, யார் பேசுறதும் கேட்காது. கிராவிட்டி இல்லனா பிளானட்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். 5 செகண்ட்ஸ் கிராவிட்டி இல்லாததால எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னா இந்த உலகமே வெடிகிற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் போதே பயங்கரமான நிலநடுக்கம், எரிமலை குழம்பெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். விண்வெளியில இருந்து பெரிய பெரிய லாவாலாம் பூமியை நோக்கி வரும். கிராவிட்டி இருக்கிறதால பிளானட்ஸ் எல்லாமே அதனோட பாத்வேல கரெக்டா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. கிராவிட்டி இல்லனா இப்போ சுத்துறதை விட 5 மடங்கு ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகும். ஒரு பொருளோட இன்னொரு பொருள் மோதும். சிட்டிஸ் நிறையவே காணாமலே போயிருக்கும். நம்ம உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கும். ஒவ்வொரு பொருளும் நம்ம மேல மோதி இருக்கும். உடம்பு ஃபுல்லா காயமாயிருக்கும். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கிராவிட்டி வந்த உடனே தான் எர்த் எக்ஸ்பேண்ட் ஆகுறது ஸ்டாப் ஆகும். அப்புறம் தான் நம்ம பிரீத் பண்ண ஆக்சிஜனே கிடைக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஸ்டார்ட் ஆகும்.